செங்கம் ஜவ்வாது மலையின் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி 2 குழந்தைகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாடுகள் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஜவ்வாது மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நாமக்கல் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் ஆற்றோரத்தில் உள்ள மலை கிராமம் மணக்கிளையூர் பன்றை உள்பட பல்வேறு கிராமத்தில் கரையோரம் கட்டி வைக்கப்பட்டிருந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் ஆடுகள், இருசக்கர வாகனங்கள் என தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் நேற்று மோட்டூர் மலை கிராமத்தைச் சேர்ந்தவரின் 2 மகன்கள் மாலையில் இருந்து காணவில்லை என செங்கம் காவல் நிலையத்தில் கோவிந்தராஜ் புகார் அளித்திருந்த நிலையில் இன்று காலை குப்பநத்தம் பகுதியில் உயிரிழந்த நிலையில் அகிலேஸ்வரன் என்ற ஒரு சிறுவனின் உடல் கரையொதுங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மற்றொரு சிறுவனான கதிரேசன் உடலை தேடும் பணியில் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் என ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் அரசியல் சட்டத்தை காப்பாற்றும் முதல் கட்சியாக நாடாளுமன்றத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக ராசா பேசியுள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கோத்தகிரி மற்றும் கீழ் கோத்தகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட சோலூர் மட்டம், கோத்தகிரி பஜார் போன்ற பகுதிகளில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு தனது நன்றியினை தெரிவித்தார். இதன் பின் ராசா வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த பின் பேசுகையில், இந்தியாவில் அரசியல் சட்டத்தை காப்பாற்றும் முதல் கட்சியாக நாடாளுமன்றத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்துதான் ஒன்றிய அரசின் மதவாத சக்தியின் மதவெறியை கட்டுப்படுத்தி நாடாளுமன்றத்தில் ஜனநாயகத்தை தலை தூக்கி நிலைநாட்டும் வகையில் ஒன்றிய அரசு தற்போது ஆட்சி நடத்துவதாக பேசியுள்ளார். கோத்தகிரி அருகே கன்னிகாதேவி காலனி பகுதியில் கரடியை துரத்திய காட்டெருமையின் வீடியோ வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடி, காட்டெருமை, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் வனவிலங்குகள் குடியிருப்புகளின் அருகே உலா வருவதும் மனிதர்களை தாக்கும் சம்பவங்கள் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள கன்னிகாதேவி காலனி பகுதியில் கரடி மற்றும் காட்டெருமை ஒரே நேரத்தில் உலா வந்துள்ளது. அப்போது கரடியை காட்டெருமை விரட்டி சென்றுள்ளது. இதனால் குடியிருப்புகளின் அருகே உலா வரும் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் 2வது முறையாக தூத்துக்குடி மக்களவை உறுப்பினராக தேர்வானதற்காக வாக்காளர்களை நேரில் சந்தித்து கனிமொழி எம்பி நன்றி தெரிவித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிட்ட கனிமொழி கருணாநிதி எம்பி வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் முன்னதாக தருவைக்குளத்தில் வேப்பலோடை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பாக ரூபாய் 1,01,60,000 மதிப்பில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் மீனவர்களுக்கு கடன் உதவிகளை வழங்கினார். திருவாடானை அருகே தடை செய்யப்பட்ட கடல் அட்டை 500 கிலோ பதுக்கி வைத்திருந்த காளிமுத்து என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி அருகே எம்பி பட்டினம் கடற்கரை காட்டு பகுதியில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டை பதுக்கி வைத்திருப்பதாக தொண்டி காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்றபோது அங்கு இருந்த எம்பி பட்டினத்தைச் சேர்ந்த காளிமுத்து என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த 500 கிலோ கடல் அட்டையை பறிமுதல் செய்தனர். அப்போது அங்கிருந்த KK பட்டினத்தைச் சேர்ந்த முத்துச்செல்வம் என்பவர் தப்பி ஓடிய நிலையில் அவரை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.